சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். மத்தேயு 23:2-3 வசனங்களில் வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இங்கு வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பது, அவர்கள் அன்று மோசே எந்த ஸ்தானத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவருடைய கட்டளைகளை போதித்து வழிநடத்தினாரோ அதே அதிகாரத்தில் அதே பணியில் இன்று இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் கூறுகிறார். மேலும் அவர்கள் அன்று மோசே இஸ்ரவேல் மக்கள் கைக்கொள்ளும்படி என்னென்ன கட்டளைகளை போதித்தாரோ அதையே இந்த வேதபாரகரும் பரிசேயரும் போதித்தனர். எனவே அவர்கள் போதனையில் தவறு இல்லை. அதனால்தான் அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைகொண்டு செய்யுங்கள் என்று ஆண்டவரே கூறுகிறார். ஆனால் இதில் பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் கூறுவதெல்லாம் சத்தியம்தான், ஆனால் அவர்கள் வாழ்க்கை முறையோ, சமுதாயத்தில் அவர்கள் நடந்து கொள்ளும் விதமோ, மற்ற மனிதர்களை அவர்கள் நடத்துகின்ற விதமோ அவர்கள் கூறும் சத்திய வேதத்திற்கு சற்றேனும் சம்பந்தம் இல்லாதிருந்தது. அவர்கள் இருதயத்தின் எண்ணங்கள் மேட்டிமை உள்ளதாயும் கொடூரம் நிறைந்த தாயும் இருந்தது. அதனை ஆண்டவரும் பின்வரும் வசனங்களில் விளக்குகிறார். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளையெல்லாம் மனுஷர் காண வேண்டுமென்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும், ஜெபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும், சந்தைவெளிகளில் வந்தனங்களையும், மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். மத்தேயு 23:4-7. இங்கு முக்கியமான காரியம் என்னவெனில், அன்று வேதபாரகரும் பரிசேயரும் எப்படி இருந்தனரோ இன்று சபை ஊழியம் செய்கிறோம், சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம், பாடல் ஊழியம் செய்கிறோம், ஆன்லைனில் ஊழியம் செய்கிறோம் என்று பல விதங்களில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம். கிறிஸ்துவின் இறுதி கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆதி அப்போஸ்தலர் விட்டு சென்ற அதே ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறோம் என்று கூறிக்கொள்வோரும் நாம் மேலே கண்ட மாய்மாலமான வேதபாரகர் பரிசேயர் போலவே உள்ளனர். ஆம், அவர்கள் சத்தியத்தை தான் பேசுகின்றனர், சத்திய வேதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் போதிக்கின்றனர். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகத்தான் பாடல்களை இயற்றி அருமையான இசையமைத்து பாடுகின்றனர். இன்னும் பல விதங்களில் தங்களால் இயன்ற மட்டும் ஊழியம் செய்கின்றனர். எனவே ஆண்டவர் அன்று வேதபாரகர் பரிசேயரை குறித்து கூறியது போல இன்று இவர்கள் கூறும் சத்தியத்திலும் பாடல்களிலும் ஊழியங்களிலும் எவ்வித தவறும் இல்லை. அவைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவைகளே, கை கொள்ள வேண்டியவைகளே. ஆனால் அன்று வேதபாரகரும் பரிசேயரும் எப்படி தாங்கள் சத்தியத்தை கூறியும் அதன்படி நடவாதிருந்தனரோ அவ்வாறே இன்று ஊழியம் செய்கிறோம் என்போரின் சமுதாய வாழ்க்கை முறையும் தனிப்பட்ட வாழ்க்கை முறையும் அவர்கள் இருதயத்தின் எண்ணங்களும் உலகத்தாரை காட்டிலும் கீழ்த்தனமான பேச்சுகளும் உலக பிரகாரமான வாழ்க்கை முறையும் உலக பிரகாரமான ஆட்டம் பாட்டங்களையும் சபைக்குள் கொண்டு வந்து தேவனுக்கு பயப்படும் பயத்தை காற்றில் பறக்க செய்த செயல்களும் ஆண்டவர் கூறிய வார்த்தையை நமக்கு நினைவூட்டுகிறது. ஆம், அவர்கள் செய்கின்ற படியோ செய்யாதிருங்கள் என்பதை. ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஆம், இதுவே இன்று அநேகர் ஆண்டவரண்டை வருவதற்கு தடையாக உள்ளது. ஆம், முன்பு என்றும் இல்லாத அளவு தற்போது சுவிசேஷ ஊழியங்களும் சபை ஊழியங்களும் பாடல் ஊழியங்களும் பெருகியிருக்கிறது. ஆனால் ஆத்தும அறுவடையோ பெருகவில்லை. இதில் மற்றொரு தீங்கு என்னவென்றால், ஏற்கனவே சத்தியத்தை அறிந்து இருப்போரும் வஞ்சிக்கப்பட்டு உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு, பரிசுத்தமில்லாத வாழ்க்கைக்கு, தேவ பயம் இல்லாத வாழ்க்கைக்கு இப்படிப்பட்டவர்களின் செயல்களினால் நடத்தப்படுகின்றனர். இதனை நாம் இன்று கண்கூடாக காண்கிறோம். பரிசுத்தமும் தேவ பயமும் சிறிதும் இல்லாதிருந்தும் அநேகரை ஈர்க்கக்கூடிய வகையில் ஊழியம் செய்வோரை பின்பற்றி அவர்கள் செய்யும் ஊழியமே சரி, அவர்கள் வாழும் வாழ்க்கை முறையில் தவறு இல்லை என்று தாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை அறியாதவர்களாய் பலர் அவர்களை ஆதரிக்கிறவர்களாய் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் போல் மாற்றிக்கொள்வோராய் உள்ளனர். இதற்கு காரணம் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படாமல் ஊழியம் செய்வோரை ஏதோ சினிமா பிரபலம் போல் பாவித்து அவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதால் இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்கின்றன. லூக்கா காலை 6:46 என்னை ஆண்டவரே,
ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன? ஆம், இவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது போலதான் தங்கள் ஊழியத்தை செய்கின்றனர். ஆண்டவர் அண்டை வழிநடத்துவது போலதான் அவர்கள் ஊழியம் காணப்படுகிறது. ஆனால் ஒருபுறம் ஆண்டவரே ஆண்டவரே என்று அவருக்கே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வதைப் போல் பேசினாலும், ஆண்டவர் கூறிய அன்பு, விசுவாசம், தாழ்மை, பரிசுத்தம் என ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் வாழ்கின்றனர். இவர்கள் உண்மையில் ஆண்டவரை அறியாத, சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவரை காட்டிலும் ஆபத்தானவர்கள். ஆம், ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்போர் என்று வெளிப்படையாக தெரிந்திருந்தால் அவர்களை விட்டு தேவ பிள்ளைகள் தங்களை காத்து கொள்ளலாம். ஆனால் நாம் மேலே கண்டோரோ ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்துக்கொண்டு தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிறவர்கள். இவர்களை இனங்கண்டு தங்களை காத்து கொள்வது தேவ பிள்ளைகளுக்கு சவாலான ஒன்றாகும். நாம் உண்மையாய் ஆண்டவரை நேசிப்போமானால், வேத வசனங்களை நம் இருதயத்தில் பதித்திருப்போமானால், ஆண்டவருக்கு விரோதமாக, அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக சொல்லப்படும் செய்யப்படும் எந்த செய்கையையும் நம்மால் இனங்காண முடியும். அதன் மூலம் இப்படிப்பட்ட வஞ்சிக்கிறவர்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளலாம். யோவான் காலை 10:14 15 வசனங்களில் ஆண்டவரே கூறுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டுமிருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். மேலும் என் ஆடுகள் என் சத்தத்திற்குச் செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதுமில்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. யோவான் காலை 10:27 ஆம், நமக்காக தன் ஜீவனையும் கொடுத்த நல்ல மேய்ப்பராகிய ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்திருந்தோமானால் அவரை மாத்திரமே நாம் பின்பற்றி செல்வோம். அவர் கையில் இருந்து எந்த தீய வல்லமையும் நம்மை பிரிக்க இயலாது. யோவான் 10:5 கூறுவதைப் போல், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம். ஆம், தேவனுக்கு விரோதமான அந்நிய சத்தங்களை யார் எழுப்பினாலும் அவர்களை இனம் கண்டு நாம் தப்பித்து கொள்ளலாம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபையை தேவ பிள்ளைகளான நம் ஒவ்வொருவருக்கும் அருள்வாராக. ஆமென். அல்லேலூயா.